கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சுடா. ஆனா அத டீ கடை பையன் வாயாலேயே வர வைக்கணும். சொல்றேன்டா. இல்ல அவனதானே தேட்டாலேதான். அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு தான் நான் உங்க 2 பேருக்கும் கால் பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்கல இருக்கான்? இந்த கேவலமான காரியத்தை பண்ணிட்டு நம்ம வீட்லயே தைரியமா உட்கார்ந்திருக்கானே, அவனோட வீட்ல தான் அந்த டீக்கார பையன் இருக்கான் இப்போ. இல்ல நீ ஆற சொல்லுதன்னு எனக்கு விலகல. ஆற சொல்லுத? வெங்கடேஷ்டா. அந்த வெங்கடேஷ் தான் இந்த காரியத்தை திட்டம் போட்டு பண்ண அயோக்கியன். வெங்கடேஷா? அவனா? அவனேதான். இப்பதான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. அவன் தாண்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் உன் அப்பன் தான் எனக்கு வழிகாட்டினான். அப்பனா? என்னல சொல்லுத? கொஞ்ச நேரம் முன்னாடிதான் உன்னை நான் கோவில்ல வந்து பார்த்தேன்ல, அங்க இருந்து வெளியே வரும்போது எனக்கு எதிரில ஒரு பையன் அவன் அம்மாவோட வந்தான். கார்த்திகேயா, ஜுரம் சரியாயிடுச்சா? ஜுரம் அடிக்கிறதா பொய் சொல்லியிருக்கான். நீங்க கொடுத்த மாத்திரை மொத்தமும் அப்படியே கிடக்கு. அந்த பையனோட அம்மா அந்த பையன் காய்ச்சல்னு பொய் சொல்லிட்டு மாத்திரைய தூக்கி போட்டுட்டான்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. வெங்கடேஷ் காலையில காய்ச்சல்னு சொன்னான். நான் தொட்டு பார்த்தப்போ காய்ச்சலே இல்ல. ஒருவேளை இதுதான் ஆரம்பம் போல இருக்குன்னு நினைச்சு மாத்திரைய கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அத வச்சு எப்படில ரெண்டுத்தையும் முடிச்சு போடுத? கன்ஃபார்ம் பண்ணதான் நான் வீட்டுக்குள்ள போனேன். அவன் படுக்க சுருட்டி வச்சிருந்துச்சு. அடியில நான் கொடுத்த 4 மாத்திரையும் அப்படியே இருந்துச்சு. இல்லையே அவன் மாத்திரை சாப்பிடாததுக்கும் இதுக்கு நல்ல சம்பந்தம். அதுக்கு தான்டா கனிக்கு காய்ச்சல் அடிக்குது. உங்ககிட்ட கொடுத்த மாத்திரை பாக்கி இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். அவன் 4 மாத்திரையும் சாப்பிட்டுட்டேன்னு கூசாம பொய் சொல்றான். அவன் பொய் சொல்றானா ஏதாச்சும் இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். சம லாஜிக்ல. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வெங்கடேஷ் வீட்டுக்கே வந்தேன். எட்டி பார்த்தா அந்த டீ கடை பையன் அங்கதான் இருக்கான். நீ கண்ணால பாத்தியா? ஐயோ, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்டா. அவன் அம்மா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவனை நேர்ல போய் தூக்கி போட்டு மிதிக்கணும்ல. அடிக்கிற வேலை எல்லாம் போலீஸ் பாத்துக்கும். நீ பொறுமையா இருமச்சான். பரணி,